Hello everyone. நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பீச்சஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ரெகக்னேஷன் தான் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா நிறைய க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி கொடுக்கப்படுது. ஒரு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீச்சஸ்க்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய பீச்சஸ்க்கு அதிகமான ஃபாரின் டூரிஸ்ட் வருவாங்க. இதனால நமக்கு எக்கனாமிக்கலி நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி டைரக்ட்லி இன்டர்லிங்க்டு டு டூரிசம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்னா என்ன, இந்தியாவில் எப்படி இந்த சர்டிஃபிகேஷனை வாங்குறாங்க, என்னென்ன ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் இருக்கு, இந்தியா இதுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, தமிழ்நாடு இதுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட கிரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 33 கிரைட்டீரியாஸ் இருக்கு. சரிங்களா? 33 கிரைட்டீரியா 4 மேஜர் டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. 4 கிளாசிபிகேஷன்ஸா 33 கிரைட்டீரியாஸை கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிவிஷன்ஸ் ஆர் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன், பாத்திங் வாட்டர் குவாலிட்டி, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், கன்சர்வேஷன் அண்ட் சேஃப்டி சர்வீசஸ் ஆன் த பீச்சஸ் அப்படிங்கிறது தான் இந்த 4 மேஜர் கிரைட்டீரியா. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம சொன்னாலே போதும். ஓகேவா? 4 மேஜர் கிரைட்டீரியா, அதுக்கு கீழே 33 கிரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத இந்த கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்டர்நேஷனல் ஜூரி இருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஜூரியில் பார்த்தோம்னா யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், அடுத்தது நமக்கு இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அவங்க, அடுத்தது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இந்த 4 பேரும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பீச்சை ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த பீச்சுக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, இந்த 33 கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி கொடுக்கறது இவங்க தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ UNEP, UNWTO, FWE அண்ட் IUCN இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க. சரியா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா இந்தியாவில் 12 பீச்சஸ் இருக்கு ப்ளூ ஃபிளாக் பீச்சஸா. இதுல தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கோவளம் பீச் அப்படிங்கிறது மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஈடன் பீச் அப்படிங்கிறது நமக்கு புதுச்சேரியில இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் கோவளம், ஈடன் பீச் அப்படிங்கிறது புதுச்சேரியில் இருக்கு. டோட்டலாவே மொத்தமா நமக்கு ஒரு 12 பீச்சஸ் தான் இருக்கு. இதை மனப்பாடம் பண்ணி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு சிக்னிஃபிகன்ஸ், இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கிடைக்கிறனால என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது எழுதுறப்ப இந்த கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணியே நம்ம சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது எழுதலாம். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஓவராலா குவாலிட்டி ஆஃப் த பீச் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி சர்வீசஸ்லாம் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படின்னா நமக்கு அந்த பீச் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். ஸோ தட் நமக்கு கோஸ்டல் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறதையும் ப்ரிசர்வ் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். பீச்சஸில் பார்த்தோம்னா வாட்டர் குவாலிட்டி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு என்விரான்மெண்டல் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கு. அடுத்தது ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ்னாலே நம்ம பார்த்தோம் டூரிசம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் டூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க அதிகமாக வருவாங்க. ஸோ இது எக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி எழுதணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ என்ன டூரிசம் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ற வகையில் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு லோக்கல் ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் டூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க அதிகமாக வருவாங்க. ஸோ இந்த டூரிசம் சார்ந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும். ஸோ அதனாலையும் ஒரு நமக்கு பார்த்தோம்னா எக்கனாமிக்கல் growth அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக பார்த்தோம்னா டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதனுடைய growth அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சேஃப்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு
அந்த அந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக இருக்கணும். ஓகேங்களா, பாத்திங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கணும். சேஃப்டி அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அந்த பீச்சஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே நமக்கு கொண்டு வரது மூலிமா நமக்கு சேஃப்டி அப்படிங்கிறது இருக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால நமக்கு ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறதும் அந்த பீச்சில் இருக்கு. சரிங்களா, ஸோ அதெல்லாம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குளோபல் ரெகக்னிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் இருக்கிறது அப்படிங்கிறது, அதிகமான ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்டர்நேஷனலி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான திங்காக இருக்கும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து நமக்கு குளோபல் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காம்படேட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறத நமக்கு கிரியேட் பண்ணுது. அடுத்ததா பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். ஸோ என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்? நமக்கு அங்க இருக்கக்கூடிய மெரைன் எக்கோசிஸ்டத்தை கன்சர்வ் பண்ண முடியும், பொல்யூஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது, பயோடைவர்சிட்டியை நம்மளால பாதுகாக்க முடியும். சரிங்களா, அடுத்தது ரெப்யூட்டேஷன். இன்டர்நேஷனல் லெவலில் நம்மளோட ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. எக்கனாமிக் கெயின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்றோம். அதனால நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் வருவாங்க. இதனால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்லாம் இருக்கும். ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா சேஃப்டி அண்ட் சர்வீசஸ். பீச்சோட சேஃப்டி அப்படிங்கிறது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி ஆக்சசிபிலிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கும், நமக்கு பாத்திங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும், பொல்யூஷன் கண்ட்ரோல்டாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாங்க. அடுத்தது கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அதில் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா, அடுத்தது ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 கிரைட்டீரியாஸ் இருக்கு. இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே டு த பேப்பர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ தட் நமக்கு கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா சஸ்டைனபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த கிரைட்டீரியாஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு பீச்சை டெவலப் பண்றோம், அப்கிரேட் பண்றப்ப அந்த பீச்சோட சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ண முடியும், கிளைமேட் ரெசிலியன்ட்டாகவும் இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. சரியா, ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் இருக்கு, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்தியாவோட இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க. அதாவது பீச் என்விரான்மெண்ட் அண்ட் ஏஸ்தட்டிக் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது தான் இந்த பீம்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த பீம்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு ப்ளூ ஃபிளாக் இனிஷியேட்டிவ் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்தியா ஒரு கிரைட்டீரியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பீச் மேனேஜ்மெண்ட் அண்ட் பீச் என்விரான்மெண்ட் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி பீம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த பீம்ஸ் அப்படிங்கிறது இன்டர் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா, ஸோ பொல்யூஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் பீச்சஸ், கோஸ்டல் எக்கோசிஸ்டம், மெரைன் எக்கோசிஸ்டத்தை ப்ரிசர்வ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிளீன்லினஸ் அப்படிங்கிறது, கிளீன்லினஸ் அண்ட் சானிடேஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் கடைசியாக பார்த்தோம்னா ஹைஜீன், சேஃப்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பீம்ஸோட அப்ஜெக்டிவா இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 பீச்சஸ்ல ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2024 பட்ஜெட்ல வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ். டிஎன் ஷோர் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்ல தமிழ்நாடு அண்ட் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ளூ ஃபிளாக் பீச்சஸை பற்றி பார்த்துருந்தோம், அதோட சிக்னிஃபிகன்ஸ், பெனிஃபிட்ஸ், இந்தியாவோட இனிஷியேட்டிவ், தமிழ்நாடோட இனிஷியேட்டிவ் பற்றி பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.